ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சர்ஸில் மாமனாரை மருமகளை அடிச்சு காமிங்கடா யார் பெரிய ஆளுன்னு அப்படின்னு சொல்கிறேன். மீனாவுக்கு வந்து நம்ம சின்ன புல்லட் பாண்டி மாமனார் தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் ஏய் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ பண்ணி காமிக்கிறேன்டா சொட்டை அப்படிங்கிறாரு. டே என்னடா அது, டே மொட்டை பேசுவியாமல பேசி தான் பாரு, சொட்டை சுருக்கிடுவேன் அப்படிங்கிற டைலாக்கை போட்டு விட்டாங்க நம்ம மீனா. அதுக்கப்புறம் வந்து யாரா பெரிய ஆளுன்னு நினச்சா இப்போ காமிக்கிறேன் பாருன்னு போலீஸை வர வச்சு சும்மா அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. இப்போ வந்துட்டு நின்னது ஒரு இடத்துல, பில்டிங் இடிச்சு விழுந்தது ஒரு இடத்துல. சரி பரவாயில்லங்க, ஒரிஜினல் கொண்டு போய் யார் கிடையாது இடிச்சாங்கன்னா லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாங்கல்ல, சீரியலுக்காக இடிக்க முடியுமா, அதனால போய் வேற இடத்துல நின்றுட்டாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இடிச்சு முடிச்சாச்சு. இதை பார்த்தோன்னே மனசு குழுக்குழுன்னு ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே சின்ன புல்லட் பாண்டிக்கு காண்டாகுதுங்க. உடனே கிளம்பிட்டாரே வீட்டுக்கு வந்தோடனே, டே வடா வெளியில பாண்டியா அப்படின்னு சொல்றாங்க. டே பாண்டி என்ன கொக்கா, அந்த பாட்டை போட்டு விடுங்கடா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உன் மருமகளை விட்டு ஏவி விடுறியா, என்னத்தை ஏவி விடுறது, என் பொண்டாட்டி நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாத்தையும் தவறாதவன் சொல்லிட்டு செந்தில் சொல்ல, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன் வச்சு செஞ்சு விட்ருவேன், என் பொண்டாட்டியோட வேலையை காலி பண்ணி பாடுறா பார்க்கலாம், தொட்டு பாருடா பார்க்கலாங்கிறாங்க. மீனா யாருன்னு உனக்கு தெரியலப்பா, 10 ரவுடிக்கு சமம் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. அவங்க வாய் இருக்கே வாய், அந்த வாய்க்கே ஊரே பயப்படுவோம்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பொண்ணுகிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆகிடுவியா, அறிவில் வேற லெவல் மாணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம செந்தில் தம்பியை காமிக்கிறாங்க. செந்தில் தம்பி நம்ம தங்கமயில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இங்கே ஃபுட்டு நல்லா இருக்குமான்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு இவர் உட்காந்துருக்காரு. திரும்பி ஏன்ப்பா உட்காந்துருப்ப, அங்கே பாருப்பா பொண்ணு அப்படின்னா பார்க்க மாட்டேங்கிறாருங்க. நம்ம தங்கமயில் புருஷன் இருக்காருன்னு தெரியாமலே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. சரவணனுக்கும் செம்ம ஷாக் ஆகுது. திட்டுன்னு திட்டுறாரு. கடைசியில் பார்த்தா எப்படியோ சமாளிக்கிறாங்க.